ஹாய் ஹலோ என்ஜி வேர்ல்டு டிவிஷன் நம்ம பார்க்க போகிறது இது ஒரு வித்தியாசமான மீன். இது ஆழ்கடல் மீன். உங்களுக்கு இந்த மீன் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதையும் பாருங்கள், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த மீன் வந்து கொஞ்சம் ஆழ்கடல் மீனால் எங்களை வந்து கண்டுபிடிக்க முடியல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டேன் இது என்ன மீன் சொல்லிட்டு. பாருங்கள், எல்லா பேரும் இது ரொம்ப பார்த்தாங்க. ஆனால் பெரிய அளவில் இருந்துச்சு. ஏன்னா இது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பெருசாக கிடச்சிருச்சு. எடுத்து ஐஸ் பெட்டிக்குள்ளே ஐஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கும் பாருங்கள். போட்டு ஆழ்கடலில் பாருங்கள், தண்ணியெல்லாம் எவ்வளவு கிளியராக இருக்குது. கடல் இந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அமைதியாகவும் இருக்குது. தண்ணியோட கலரை பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. சரி போட்டு இழுவையில் வருது, தொழில் பார்த்துட்டு வர்றோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த தடைக்காலம் வரப்போகுது, அதனால் இது கடைசி தொழில். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில முக்கியமான மீன், அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியப்படாத மீனுன்னு சொல்லுவோம், தெரியாத மீன் இந்த தடவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மீன் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த அதாவது தண்ணிக்குள்ளேருந்து மேலே வரும்போது இறந்துடும். அதனால் முக்கியமான ஒரு சில மீன் மட்டும் இதுவரையும் பார்த்தது இல்லை. அதனால் இது எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனை பாருங்கள், குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்கும். சின்ன சின்ன புல் இருக்குது, முதுகில் முள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த மீனோட பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம தரைக்கடலில் உண்டு, இந்த மீன் பேர் தெரியும். இருந்தாலும் இது ஆழ்கடலில் போய் இது எப்படி சொல்கிறது, பரிமாற்றம் அடைஞ்சதோ என்னமோ அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு மீனை பார்ப்போம். இப்போ கொஞ்சம் பெருசாக பார்த்தோம்ல, பெருசாக ஃபஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் பெரிய மீன் பார்த்தோம் இந்த கலரில். அந்த மீன் தான் இது சின்னது. ஆனால் இந்த அளவு தான் இந்த மீன் கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு அடி 1.5 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவில் இந்த மீன் கிடச்சிது. அதனால் கொஞ்சம் நமக்கு ஃபஸ்ட் டைமாக இது கிடச்சதுனால இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணலான்னு நினச்சோம். நெக்ஸ்ட்டு இந்த மீனை பாருங்கள். இந்த மீனை பார்த்திங்கன்னா சாதாரணமாக அந்த கரையில் உள்ள மீனில் வந்து இந்த உள்ள வயிற்றில் உள்ளதெல்லாம் தெரியாது. அதாவது தண்ணியோ அதில் வயிற்றில் உள்ள குடலோ அதை சாப்பிட்ட மீனோ எதுவுமே தெரியாது கரையில் உள்ள மீனில். ஆனால் இது வந்து ஆழ்கடலில் உள்ள மீனால் வயிற்றை பாருங்கள், சும்மா திருப்பி காமிக்கிறேன். வயிற்றை பாருங்கள், வயிற்றில் ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும். அப்படி வாட்ரு ஃபுல்லாக நம்பி இருக்குது. ஆனால் வயிற்றுக்குள்ளே ஃபுல்லாக கொஞ்சம் கவனித்து பார்த்தாலே தெரியும் வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அது தெரியுது பாருங்க, கிளியராக தெரியுதா? அது வயிற்றுக்குள்ளே தான் இருக்காது. ஒரு வித அழுக்கு மாதிரி கொண்டாந்து வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கு. ஆனால் மீன் இதில் இறந்துருச்சு. ஃபுல்லாக வயிற்று ஃபுல்லாக வாட்டர் லைன் தான் இருக்குது, வாட்ரு தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணதுனால வாட்டர்லாம் லீக் ஆகுது, அது வெளியாகுது. ஆனால் மீனோட வாயையும் பாருங்கள், கண்ணையும் பாருங்கள். கண் இருக்கிறதே தெரியாது, பண்ணு மாதிரி இருக்குது வயிறு. ஃபுல்லாக வாட்ரு தான். இந்த மீன் சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து உங்களுக்காக காமிக்கிறதுக்காக எடுத்தேன். மேலும் இந்த மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ இதுக்கு மேலே இந்த மாதிரி வராது, எது வராது. ஆனால் இவ்வளோ ஃபிஷ்ஷிங் போட்டு வீடியோ வராது. ஏன்னா எல்லாம் மீன்பிடி தடைகள்லாம் வரப்போகுது. பார்ப்போம். மேற்கொண்டு வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.